வணக்கம். தாய்மார்களே, தகப்பனார்களே, நடுவர்களே, சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லாருக்கும் தான் நான் இப்போ பேசுகிறேன். ஆரம்பத்துலேருந்தே நான் உண்மையான சினிமாவோட ஷார்ட்ஸ் தான் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அது சொல்ல வேண்டியதில்லை. அது போகிற மியூசிக்கில் நம்ம அசிக்கிறது தான் எல்லாமே. அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சில டைமில் நான் கிறிஸ்தவ பாட்டுகளை கேட்பேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆரம்பத்தில் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் குடும்பம், தூய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். வரும்போது குழந்தைங்க வரும்போது பர்க்மன் ஐயாவோட பாட்டுகளை கேட்பேன். ரொம்ப மனம் உடைஞ்சு போய் நான் கேட்பேன் அப்பயே. ஆனால் இப்போ நான் உன்னோட பாவி தாங்க, நான் ஒன்றும் நல்ல ஒன்றா சொல்லிக்கலைங்க. ஆனால் இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனாக இருக்குது சரி, அந்த ஒரு தகுதி இல்லைன்னா, அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்துவ பார்த்து ஒரு தகுதி இல்லைன்னா அப்புறம் என்னங்க இந்த உலகத்தில்? இது ஜனநாயக நாடு. We got freedom for India. India is a freedom, country of freedom அப்படின்னும் போது, see, if I could not sing a Christian song, I'm being a Christian, what could I do? Maybe I am a sinner, I'm not the worst sinners, but see, I also love God. God loves me so much. God loves sinners more than anybody else. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், ஐயா நீங்கள் சினிமா பாட்டை பாடிட்டீங்க, நீங்கள் கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் சினிமா பாட்டு தான் பாடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசிட்டார். அவர்கிட்ட நான் புரியுற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டேன். இட்ஸ் அ சாங் ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். பட் ஏன்னாங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு சுதந்திரம் உண்டுங்க. ஆனால் மதம் வேதம்ன்றது மனசுக்குள்ளே இருக்குது. அது யாராலும் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன மெசேஜ் பண்ணி கேட்டதோட, அவருக்கு தெரிஞ்சதோட, God knows me more better than anybody else. Who I am. I am a true Christian. Whatever I do, my faith is so much and my belief is so much. Without Jesus Christ, I can't do anything. Nothing is